இது எப்படி என்றால், வாழ்க்கை முற்றிலும் சிதைந்துவிட்டது. எதற்காக வாழ்கிறோம் என்பதை பற்றிய விழிப்புணர்வே இல்லை. இப்படி நோக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. செல்வம் பெறுகிறோம், உணவை உண்டு அருந்தி சந்தோஷமாக இருக்கிறோம். பிறகு நாள் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதை வாழ்க்கையின் நோக்கம் என்று எப்படி கூறுவது? இப்படி மனித பிறவி வீணாக கழிக்கப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்? அப்படியென்றால், மனித பிறவி பெற்ற பிறகு நம்முடைய நோக்கத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனுஷன் எதுக்காக பிறக்கிறான்? அவனோட வாழ்க்கை நோக்கம் என்னவா இருக்கணும்? மனித வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னா, எப்பவும் நிலச்சி இருக்கிற மகிழ்ச்சி அடையிறது தான். இந்த வாழ்க்கையில் பலவிதமான மகிழ்ச்சி இருக்குது. பணத்தில் சுகம், மனைவியில் சுகம், கணவரில் சுகம், குழந்தைகளில் சுகம். இதை எல்லாத்தையும் அனுபவித்ததுக்கப்புறம் கடைசியில் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குது? எப்பவும் நிலச்சி இருக்கிற மகிழ்ச்சி எங்கே இருக்குது? அதை அடையிறது தான் மனித வாழ்க்கையோட நோக்கம். எப்பவும் நிலச்சி இருக்கிற மகிழ்ச்சின்னு சொல்லப்படுறது. எதுனா சார்ந்து இருக்கிற நிலை இருக்காது. ஆதிக்கம் செய்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு கீழேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. துக்கம் கொடுக்குறவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. மேலும் அவங்களுக்கு துக்கமும் ஏற்படாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் துக்கம் ஏற்படாது. எல்லா துக்கங்கள்ல இருந்து விடுபடுறது தான் மனித வாழ்க்கையோட நோக்கமாகும். மனிதனுடைய இறுதி லட்சியம் என்ன? மோட்சம் அடைவதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும். நீங்களும் மோட்சம் அடைய வேண்டும் அல்லவா? இனியும் எவ்வளவு காலம் அலைந்து திரிய வேண்டும்? எண்ணற்ற பிறவிகளாக அலைந்து 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 திரிவதில் எதையும் விட்டு வைக்கவில்லை அல்லவா? எதனால் அலைந்து திரிய வேண்டியதாயிற்று? ஏனென்றால் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. தன் சொரூபத்தை பற்றியே அறிந்து கொள்ளவில்லை. தன் சொரூபத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டாமா? இவ்வளவு பிறவிகள் அலைந்து திரிந்தும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? பணம் சம்பாதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளீர்கள். மோட்சத்துக்காகவும் கொஞ்சம் செய்ய வேண்டுமல்லவா? உண்மையிலேயே மனிதன் பரமாத்மா ஆக முடியும். ஒருவர் பரமாத்மா நிலையை அடைவதே இறுதி லட்சியமாகும்.